Jesus. 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 Hallelujah. இந்த காலை உபவாச ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி நாம் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். பெரியவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். போதுமானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். யூதராஜ சிங்கமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் அதிபதியே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெயத்தை கொடுக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றி தருகிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா நீர் பெரியவர் ஆண்டவரே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா நீர் பெரியவர் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே எஜமானன் இயேசு முகம் தேடுவே என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவே. எனக்கு ஒத்தாசை வைக்கும் என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே.
எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாளிலை பாருவே. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாளிலை பாருவே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், ஆராதனை வேலைகள் எல்லாவற்றிலும் ஒருவர் இடைப்பட முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களோட கூட இருங்க. இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறைவாய் பூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமே ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலைக்கு காலை உபவாச ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம சில பாடலை பாடி அதன் நாமத்தை மேம்படுத்துவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்ங்கிற பாடலை பாடி கதிர நாமத்தை மேம்படுத்துவோம்.
எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே, அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே, ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம்.
ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரம் என்கிற பாடலை பாடி நாம் தொடர்ந்து அப்படியே ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுவோம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாசம் தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்திலிருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொல்லுங்க. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
முழு உலகத்திற்கு சுனீர் மாத்திரமே, சுனீரே சுனீர் மாத்திரமே, சுனீர் மாத்திரமே, சுனீர் மாத்திரமே, சுனீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கடைசியா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு நீர் மாத்திரமே, 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 இயேசு நீர் மாத்திரமே. இந்த நல்ல தேவனை எல்லாரும் அப்படியே ஆராதித்து எல்லாரும் அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா. அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை வாழ வைக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் இன்றைக்கு மாறாத தேவனாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. பெரியவர் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதா எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதா எல்லாமாகும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாரே. அந்த நல்ல தேவனை எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்,
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகும் ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. சொல்லுவோம், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். சொல்லுவோம், எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா, உம்மாலாகும் ஆகும் எல்லாம். சியலந்தரபரியா ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாம் சொல்லுவோம், ஆகும் எல்லாமாகும். இயேசுவே உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சொல்லுங்க, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க, அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, அதிசயம் அதிசயம் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன். உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவே 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 இயேசுவே. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. என் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. என் பாரம் சுமப்பவர், என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. சொல்லுங்க, என் பாவம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. சொல்லுங்க, என்னை போஷித்து என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே 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 இயேசுவே. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ. சொல்லுங்க, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. எந்த வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. எந்த வியாதி
பலவீனங்களில் என்னோடிருப்பவர். அடைக்கரங்களை அசைத்து சொல்லுமா, இயேசுவே 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 இயேசுவே. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர், என்றும் நடத்திடுவீர். அந்த விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் சேர்ந்து, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை எப்படியும் நடத்துவீர், என்னை நடத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. சொல்லுங்க, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் அப்படியே ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அவருடைய திருக்கரம் நம்மை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நமக்கு முன்னேறி செல்வதற்கு நமக்கு பலனை தந்து நம்ம இந்த நாள் வரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னும் நீங்க என்ன உம்முடைய கரத்துல வைத்திருக்கிற நாள் படியினாலதான் நாங்க இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து நம்மை விட்டிருந்தாரே என்று சொன்னால் நம்ம என்னைக்கோ மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்போம். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் நம்முடைய தேவன் அவருடைய கரத்திலிருந்து நம்மை விடாம அவருடைய உள்ளங்கையிலே நம்மை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறபடினால் மாத்திரமே இந்த நாள் வரைக்கும் நாம் உயிரோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு, நம்ம பலத்தினால, நம்ம டெக்னிக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்ததுனால, நம்ம இந்த பிரச்சனையை சொல்யூஷனுக்கு கொண்டு வந்ததுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். இல்லவே இல்லை. நம்முடைய தேவன் அவருடைய கிருபையாக நம்மை வைத்து நம்மை பாதுகாத்திருக்கிறபடியினால மாத்திரமே நாம் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லுங்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய உதவிகளுக்காக, அவருடைய அற்புதத்திற்காக அல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். சொல்லுங்க, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காடே. கரங்களை அசைத்து சொல்லுவோமா, இயேசுவே இயேசுவே. சத்தமா, இயேசுவே. அப்பா இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா
அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. சொல்லுங்களேன், என்ன நான் செலுத்திடுவே. நீங்க செஞ்சிருக்கிற நன்மைக்கு 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே அப்பா, இயேசுவே நன்றி ஐயா, நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நன்மைகள் நினைக்கிறேன். சொல்லுவோமா, இயேசுவே இயேசுவே அப்பா, இயேசுவே எங்களே இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக அளவில்லா அன்பிற் நன்றி ராஜா, நன்றி. அளவில்லாத அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி, திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. இந்த சூழ்நிலையிலும் திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. இயேசுவே 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 சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லாத அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அளவில்லாத நன்மைக்காக அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன செலுத்தினாலும் போதாத ஆண்டவரே, நீர் அவ்வளவு நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர், அவ்வளவு அதிசயங்களை நீர் எங்களுக்கு வாழ்க்கையில செய்திருக்கிறீர் என்று சொல்லி கடைசியாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லாத அளவில்லா அன்பிற்காக நீங்க மாத்திரம் கடைசியாக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நம் தேவனுடைய அன்பை உணர்ந்து அதை புரிந்தவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பிற்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய காருண்யங்களுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் அப்படி நேர்முழங்கால் படிடுவோமா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதமான ஹல்லேலூயா இந்த மகிமையான 16வது நாள் இந்த விசேஷித்த உபவாச ஜப வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோது தீமை செய்யாத தேவன் நன்மைகளின் நாயகராகவே இருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நடப்பித்து கொண்டு வருகிற அற்புதமான கிரியைகளுக்காய், ஆச்சரியமான செயல்களுக்காய் ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் தலைக்கு மேலே கைகளை தட்டி இயேசு மகாராஜாவுக்கு மகிமை செலுத்தி உயர்த்துவோமாக. ஓ லாதா நாக்கா பாபா லபா ஷபா லபா ரபா லபா ரபா லபா. எல்லா பெருமுழக்கத்தோடு, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, ஆனந்த சத்தத்தோடு, எக்கால துணியோடு ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோடி 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 துதிகளை எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு செலுத்துகிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபல மஷபல பரபல 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 பரபா. ஹல்லேலூயா. ரந்தன முஷி அந்தன ரதி அங்கர பல பரபா. Thank you Jesus. கீர்த்தனைகளில் 86வது பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துமாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார்,
என்னோடு இருக்க எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ. மித்திரனே சுப பத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சற்குருநாதன் சஞ்சலம் இனியேன். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என ஆட்சி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார். அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆட்சி செய்திடுவார் அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிர் என்னும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவி விசை பேசட்டும். பொல்லான் அம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும் பொல்லான் அம்பு எய்திடட்டும். ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் பேர் இன்பம் என கருள் என் மீட்பர் உயிரோடு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நல்லா தலைக்கு மேல கைகளை தட்டி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை அருளுகிற ஆசீர்வாதத்தை அருளுகிற மீட்பர் இன்று
உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா இடது கையை உங்க இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா கடந்த இரவெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து இரவின் பயங்கரத்துக்கும் இருளி நடமாடும் கொள்ள நோய்களுக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் தேவனவை விலக்கி விடுவித்து அற்புதமாய் பாதுகாத்து பராமரித்தாரே, தாங்கினாரே, தப்புவித்தாரே, தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே. அவருடைய அன்பை எண்ணி, இரக்கங்களை எண்ணி, புண்ணியங்களை எண்ணி கை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி புதிய கிருபைகளினால், புதிய வல்லமையினால், புதிய அபிஷேகத்தினால், புதிய ஆசீர்வாதங்களினால், புதிய சுகத்தினால், புதிய பலத்தினால் கர்த்தரை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால் அப்பாவுக்கு நல்லா கைத்தட்டு கொடுத்து எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு அல்லேலூயா. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிபரின் கிரியைகளை, வலு சர்பத்தின் கிரியைகளை, வஞ்சிக்கிற மோசம்போக்கிற கிரியைகளை, சூனியம் மந்திர தந்திர கிரியைகளை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கப்படும்படியாய் எல்லா கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுப்பமாக. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிபரின் கிரியைகளை ஆமென் இல்பொருளாக்கி சுட்டரித்து சாம்பலாக்கி போட்டு தேவன் தம்முடைய மாட்சிமை விளங்கப்படும்படி எல்லாம் ஒருமனப்பட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கையை சுத்தி 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 நிறைவான தேவ மகிமை, நிறைவான தேவ பிரசன்னம் நம்மையும் நம்முடைய சபையையும் நம்முடைய குடும்பங்களையும் விசுவாச மக்களையும் ஆமென் தேசத்தையும் முழு உலகத்தையும் மூடிக்கொள்ளும்படியாய் எல்லாரும் அல்லேலூயா. और राधाना कबो शबा लबो कबो औलहंता नमा शियांदा रबा कबो लीकंता ना रिकमा मामा दीना मरबा कबो रबा लबो शबा लबा. அல்லேலூயா. ஜெர்மன் தேசத்து அதிபர் கொரோனா இருக்கத்தான் செய்யும். அதன் மத்தியில் நம்ம ஸ்தோத்திரம் எதையுமே ஸ்டாப் பண்ணாம, எதையுமே லாக்டவுன் பண்ணாம எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய சாதனையாக அங்கே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா அப்படியே குறைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை தைரியமா, அந்த அம்மா ஒரு பெண் அதிபர் தான் ஜெர்மனியில, ஸ்தோத்திரம். அந்த அம்மா தைரியமா டிக்ளேர் பண்ணியிருக்குது. ஸ்தோத்திரம். எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இதை கண்டு பயப்படக்கூடாது, அதோடு கூட நான் வாழ பழகி கொள்ளணும்னு சொல்லி எல்லா ரீதியிலையும் அந்த அம்மா தைரியமா செயல்படுறாங்க. முழு உலக தலைவர்களுக்கும் இந்த வைராக்கியத்தை ஆமென் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டு பாரத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட ஆமென் கூடவே இருந்து அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளுக்காய் கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து சிங்காசனத்திலிருந்து வார்த்தைகளை அனுப்பி நம்மோட பேசும்படியாய் முழு உலகமும் ஆமென் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்கு மகிமையாய் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். உங்க ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்க முழு பொறுப்படுத்தி நடத்துங்க. சாத்தான் தோற்று போகட்டும். எங்கள் ஜீவனுள்ள கல்லாகிய எங்கள் இயேசு மகாராஜா ஒருவரே இந்த நாட்களை உயர்ந்திருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் விளங்க பண்ணி நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் நம்ம துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம், அமர்ந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அயோதிபர்கள் எல்லாரும் வேத புஸ்தகத்தையும் டைரியையும் ஸ்தோத்திரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக.
இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் அறிவித்திருக்கிறார். ஆகையால் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தின் மக்களை ஆயத்தப்படுத்துவோம். ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், ஸ்தாபன தலைவர்கள், தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற விசுவாச மக்களை ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கென்று ஆயத்தமாக்குவோம். மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய அற்புத நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், எந்த வல்லமைகளும் சபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். And I say also unto thee, thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against my church. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட சபை அகில உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ சபை. மறந்து விடாதீர்கள், ஒரு மனிதன் மேல் இந்த கிறிஸ்தவ சபை கட்டப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு பாரம்பரியத்தின் மேல் இந்த கிறிஸ்தவ சபை கட்டப்படவில்லை. சடங்காச்சாரங்கள் மேல் இந்த சபை கட்டப்படவில்லை. உலகத்தை உண்டாக்கின, பரலோகத்தை உண்டாக்கின, சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கின உலக ரட்சகர், சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா என்னும் நாமத்தில் ஸ்தோத்திரம் செயல்பட்டு இயேசு என்கிற நாமத்தில் இரட்சகராய் பிறந்து நமக்காக சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவ சபை. கைகளை தட்டி ஒரு ஆண்டிலே சொல்லுவோம். ஆகையால் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற இந்த சபையை எந்த பாதாள வல்லமையிலும் மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அந்த கல் தள்ளப்பட்ட கல், அந்த கல் ஸ்தோத்திரம் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட கல். அந்த கல் அஸ்திபாரமாகிய ஒரே கல். அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட சோதிக்கப்பட்ட கல். நான்காவது, அந்த கல் அது ஒன்றே விலையேற பெற்ற கல். ஐந்தாவது, அந்த கல் ஒரே திட அஸ்திபாரமான மூளைக்கல். ஆறாவது, அந்த கல் ஜீவனுள்ள கல், a living stone. இந்த ஜீவ கல்லின் மகத்துவங்களை தான் நாம் இப்பொழுது தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, வழி நடத்தும், வழி திறக்கும், வழி காட்டும்
ஜீவக்கல். இரண்டாவது, தள்ளப்பட்ட லூசிபராகிய கோலியாத்தின் கிரியைகளை மண்டைய பிளந்து ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுக்கும், யுத்தத்தில் ஆமென் ஜெயம் கொடுக்கும் கல். மூன்றாவது, நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் பரியாசங்களுக்கும் நம்மை தப்புவித்து கர்த்தருடைய தூதனை அனுப்பி, ஒரே தூதனை அனுப்பி 1,85,000 மக்களை ஆமென் யுத்த வீரர்களை சத்துருக்களை அழித்து வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுக்கும் ஜீவனுள்ள கல் ஆண்டவர் இயேசுவின் கல். நான்காவது தியானித்தோம், இந்த ஜீவனுள்ள கல் உங்களோடும் என்னோடும் பேசும் கல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சத்தத்தை கேட்கும் காதுகள் தான் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அநேகர் யோசிக்கலாம், என்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா? என் கூட கர்த்தர் பேசுவாரா? நிச்சயமா பேசுவார். ஸ்தோத்திரம். பொல்லாத துன்மார்க்கன் ஸ்தோத்திரம் சவுலோடு கர்த்தர் பேசினாரே, சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றினாரே, உன்னோடு பேச மாட்டாரா? நிச்சயமாய் பேசுவார். ஆகையால் அவர் பேசும் ஜீவனுள்ள கன்மலையாகிய இயேசு. ஐந்தாவது நாம் தியானித்தோம் நேற்றைய தினத்திலே, ரட்சிப்பின் கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து. இந்த கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. பாவத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, வறுமையிலிருந்து ரட்சிப்பு, யுத்தங்களிலிருந்து ரட்சிப்பு, பற்றாக்குறைகளிலிருந்து ரட்சிப்பு, மரண பயத்திலிருந்து ரட்சிப்பு, எல்லாவற்றிலும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள ரட்சிப்பின் கன்மலை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஆறாவது காரியம், ஆண்டவருடைய அற்புத நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். வேற ஒருவராலும் பாவத்தை பரிகரிப்பதற்கு தோத்திரம் எந்த ஒரு தெய்வமும் இல்லை. Only one Savior is our living rock of Jesus Christ of Nazareth. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமா? ஏசப்பா பிறந்த ஸ்தோத்திரம் சில நொடிகளிலே நடந்த ஒரு தீர்க்க தரிசனம். பரிசுத்த லூக்கா என்ற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், The Gospel of Luke chapter 2. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 79வது பக்கம். சின்ன பிள்ளைய பெரியவங்களாம் எடுத்துருங்க. பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 79, 25 முதல் 33 வரை உள்ள வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். லூக்கா 2, 25 முதல் 33. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான்.
அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்பொழுது என்னை கவனியுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பரிசுத்தவான், his name was Simon, சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்திமான். இயேசுவானவர் பிறந்த 8ஆம் நாள் அவரை முறைமையின்படி, யூத முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ண கொண்டு போறாங்க. அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருந்தான். நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்று காத்திருந்தவன். 4வது, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு கைத்தட்டுங்களே, சந்தோஷமா? அப்ப ஆவியானவரெல்லாம் ஊற்றப்படல. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஸ்தோத்திரம். 5வது, அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய். இரட்சகராகிய இயேசுவை காணும் முன்னே நீ சாக மாட்டாய். இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் எதுக்காக தெரியுமா? ஒரு எழுப்புதலை பார்க்காம உங்க வருகை இருக்கக்கூடாது. ஆமென். இந்த கொரோனாவின் கிரியைகளுக்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். முழு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும். முழு உலகமும் ரட்சிக்கப்படணும். அநேகரை உனக்கு நான் கொள்ளையாக பங்கிட்டு கொடுப்பேன் சொல்லி பிதா இயேசுவுக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அநேகர்னா எவ்வளவு பேரு? இன்னைக்கு உலகம் முழுவதும் மொத்தம் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு? பாப்புலேஷன் எவ்வளவு? கிட்டத்தட்ட தோத்திரம் சுமார் 1000 கோடி சொல்றாங்க. இந்தியாவில் மாத்திரம் 138 crores people. சைனாவில் 150 கிட்ட. முதல் நாடு பாப்புலேஷன்ல சைனா
ரெண்டாவது நாடு இந்தியா. தோத்திரம். மற்ற நாடுகள் எல்லாம் சில கோடிகள் தான். இஸ்ரேல் தேசத்திலாம் நம்ம தமிழ்நாடு அளவு தான், 7 கோடி மக்களுக்குள்ள தான். ஆனால் முழு உலகத்திலையும் சுமார் 1000 கோடினா அதுல அநேகர் என்பது எத்தனை %? 30%, 40%, 50%, 60% ஃபர்ஸ்ட் கிளாஸா? எது? நான் சொல்றேன் 99.9%. கையை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க பாப்போம். அதுதான் அநேகர். சாத்தானுக்கு .1 தான் போகணும். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை இந்த முழு உலகத்துக்காகவும் கொடுத்திருக்கிறாரே. ஆகையால் முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த சிமியோன் என்கிற பரிசுத்தவானுக்கு ஆவியானவர் சொல்லியிருந்தாராம், நீ இந்த இரட்சகரை காணும் முன் மரணமடைய மாட்டாய். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஐயா பக்தியா இருந்திருப்பார்னு பாருங்களேன், பரிசுத்தமா வாழ்ந்திருப்பார்னு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாத காலம். அப்படிப்பட்ட காலத்திலேயே பக்திமான்கள் ஊழியர்கள் இருந்திருக்காங்க, பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்க இருந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. நான் சிறு பையனாய் இருக்கும்போதே CSI சபையிலே நான் இருக்கும்போது அநேக பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவ்வளவு தாழ்மையா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு ஆவிக்குள்ள நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் ஏனோதானு இருந்திருக்கிறாங்க, அதையும் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையாய் சாக்ரிஃபைஸோட, தியாகத்தோட ஆண்டவருக்கு இறைப்பணி ஆற்றின அநேக பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என்னுடைய பழக்கம், நான் பள்ளிக்கூடத்துக்கு போன ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எந்த ஐயர் பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தை டைரியில் எழுதுறது பழக்கம். நமக்கெல்லாம் அந்த பழக்கம் வராது. ஏன்னா நமக்கு தெரியாத பிரசங்கத்தையா அவர் பண்ணிட போறாரு. 2 குயர் நோட்டு போட்டு ஒவ்வொரு ஐயர்மாரும் பண்ண பிரசங்கத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன், என் கையில் இருக்கு. இப்பவும் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கோ ஏதாவது ஒரு மீட்டிங்கோ போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா அங்கே கொடுக்கிற வார்த்தைகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பழக்கம் விசுவாசிகளுக்கு இருக்கணும். ஆமா, கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போனா கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவார்த்தைகளான்னு கையை வீசிட்டு வரக்கூடாது கோயிலுக்கு. ஆராதனைக்கு வரும்போது ஒரு டைரி, பாட்டு புஸ்தகம், பைபிள், பேனா, இங்கு இல்லாத பேனாவை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. இப்ப இங்கு எல்லாம் கிடையாது. இப்ப என்னது, ரீஃபில் பெண்ணு தான், பால் பாயிண்ட் பெண்ணா தான். அதுலயும் எழுதுதான்னு பார்த்து எழுதிட்டு வரணும். ஸ்தோத்திரம். அப்படி நான் பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். அதே போல உலக இரட்சகராகும் கிறிஸ்து, அபிஷேகநாதன், மேசையா, இயேசுவா இந்த உலகத்திலே பிறந்த போது இந்த சிமியோன் என்னும் பேர் கொண்ட மனுஷன் அவ்வளவு பக்திமானாக இருந்திருக்கிறார்.
ஆவியின் ஏவுதலினாலே அவர் தேவாலயத்துக்கு வந்திருந்தார். ஸ்தோத்திரம். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு அவரை கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை ஆசாரியர் கைகளில் ஏந்தி கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன கவுனிங்க? குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் தான் பண்ணணும். ஆமா, ஒரு மேய்ப்பன் தான் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி செய்யக்கூடாது. அதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் கொடுக்க, கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை கொடுக்க, விசேஷமான முக்கியமான காரியங்களை செய்ய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் தான் செய்யணும். எங்களுக்கு அபிஷேகம் இருக்குது, நாங்களும் செய்வோம். செய்யக்கூடாது. அது அந்நிய அக்கினி. குழந்தையா இருக்கும்போது